புறா, கோழி என வளர்க்கும் நண்பர்களுக்கு ஒரு புது டிப்ஸு, ஒரு அருமையான ஐடியா. இந்த கப்பு பார்த்திங்கன்னா நம்ம அமேசானில் விற்கிது. இந்த கப்பை நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இப்போ இதில் ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் செய்ய போகிறோம். ரொம்ப எளிய முறையில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் 2-3 வருஷம் வர்ற மாதிரி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா 4 இன்ச்சு எண்டு கேப்புன்னு கேளுங்க. இந்த மாதிரி கொடுப்பாங்க கடையில். இந்த 4 இன்ச் எண்டு கேப்பு விற்று இதை ஒட்டுறதுக்கு ஒரு பிவிசி பேஸ்ட்டு வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு 4 இன்ச்சு பைப்பு, இந்த மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ அவைலபிளாக இருக்கோ பைப்பு, 4 இன்ச்சு பைப்பு. ஏன் 4 இன்ச்சு பைப்பில் பண்ண சொல்கிறேன்னா, இது கொஞ்சம் அகலமாக இருக்கும், வாட்டர் கேன் மாதிரி. ஸோ எனக்கு கையை விட்டு டைட் பண்ணுறது, கலட்டுறதுக்கெலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போகிறோன்னா, எண்டு கேப்பை பேஸ்ட்டு போட்டு ஒட்டியாச்சு. நான் ஒருத்தன் தான் வீடியோ எடுக்கிறேன், அதனால் இந்த சைட்லலாம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் பேஸ்ட்டை போட்டு விட்ருங்க. ஏன்னா இதில் தண்ணி எப்போவும் இருக்க போகுது. சைட்லேயும் ஃபுல்லாக பேஸ்ட் போட்டேன். நான் போட்டு விட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சுருங்க. லைட்டாக ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் வெயிலில் இந்த மாதிரி காய வச்சுருங்க. இப்போ காய வச்சு உள்ளமைப்பு இது தான். இப்போ பாருங்கள், இதில் தண்ணி விட்ருக்கேன். ஏன்னா இப்போ லீக்கு செக் பண்ணுறேன், நான் ஒட்டினது கரெக்டு தானா அப்படின்னு. ஏன்னா நம்ம லைஃப் லாங் இது ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர்ன்றதுனால இதில் தண்ணி லீக் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ லீக் இல்லை இப்போ தண்ணி. அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்கள்கிட்ட கப்பு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கப்பை ஃபிட் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரில் மிஷினில் ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். பட் அது போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கப்போட பாட்டம் லெவலை விட இந்த கப்பு, அதாவது எண்டு கேப்போட பாட்டம் லெவலை விட இந்த ரெட் கலர் கப்பு கொஞ்சம் ஹைட்டில் இருக்கணும். அது ஏன்னு நான் உங்கள்கிட்ட பின்னாடி சொல்கிறேன். இந்த லெவல் பார்க்குறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்த பார்த்துட்டு அங்கே ஒரு மார்க்கரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. ஸோ மார்க் பண்ணி, ஸோ ஏன் இவ்வளோ ஹைட்டில் போட சொல்கிறேன்னா, விஷயம் இருக்குது சொல்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ட்ரில் மிஷினை வச்சு ஒரு ஹோல் ட்ரில் பண்ணிக்கோங்க. ட்ரில் மிஷின் இல்லாதவங்க ஏதாவது ஒரு கம்பியை ஹீட் பண்ணி கூட நீங்கள் இந்த ஹோல்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ ரெடி பண்ணியாச்சு. இப்போது இந்த இதில் ஸ்க்ரூ இருக்கும், அது ஸ்க்ரூ ஏறுற மாதிரி மரம் இருக்கும். அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இதை லாக் பண்ணுறதுக்கு பின்னாலே ஒரு இது கொடுப்பான். அதை பாருங்கள், எப்படி கையை விட்டு உள்ளே டைட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் டைட் பண்ணிடணும். பட் இதுக்கு முன்னாடி வாசர் ஒன்று இருக்கும். அந்த வாசர் வெளியில் வர்ற மாதிரி வச்சு உள்ளே இந்த மாதிரி நீங்கள் கையை விட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. அதையும் பிடிச்சிக்குங்க. ஏன்னா டைட் பண்ணும்போது கப்பு இங்கே இந்த பக்கம் அந்த பக்கம் நகல வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், இப்போ ப்ராசஸ் முடிஞ்சுது. கொஞ்சம் பொசிஷன் மாறினாலும் தண்ணி கொஞ்சம் இதாக இருக்கும், கீழே சிந்தும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், அந்த ஸ்க்ரூவை வச்சு உள்ளே லாக் போட்டாச்சு. இப்போ இதோட முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம தண்ணி விட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த ட்ரில் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் எதாவது லீக் ஆகுதான்னு செக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ உள்ளே தண்ணி ஊற்றிருக்கேன். இது சும்மா பிடிக்கும்போது அந்த இது தான். ஆமாம், இப்போ பாருங்கள், இந்த கப்பில் தண்ணி ஊற்றின உடனேயே இந்த கப்பில் தண்ணி வெளியில் வந்துடும். தண்ணி புறாவோ கோழியோ இதை குடிக்க தண்ணி உள்ளேருந்து வெளில வந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு சர்டன் லெவல் வந்த உடனே தண்ணி உள்ள வெளியில் ஃப்ளோ ஆகிறது நின்றும். இப்போ இது எதுக்கு நான் அப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு ஒரு 2 மினிட்ஸ் செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இல்லை, லீக்கேஜ் இல்லை. இப்போ இந்த பிவிசி பைப்பு நம்மகிட்ட ஒரு 1.5 அடின்னு வச்சுக்கோங்களேன். 1.5 அடியில் எப்படியும் ஒரு 2-3 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இது செம புறாங்களுக்கு இது பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு வேலை இருக்குது. இது என்னென்னா, கப்புக்கு முன்னாடியே அப்படியே டாப்பில் 2 ஹோல் பண்ணுறோம். இந்த ஹோல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ளே இந்த கேஸில் தான் பற்ற வச்சு பண்ணுறேன். இதுக்கு நான் ட்ரில் பண்ணலை. ஏன்னா இந்த ட்ரில் பிட்ட அளவுக்கு நமக்கு ஹோல் இருந்தால் போதும், ட்ரில் பிட்டை கலட்ட வேண்டான்னு சிம்பிளாக கம்பியை ட்ரில் பிட்டை ஹீட் பண்ணி இந்த மாதிரி 2 ஹோல்ஸு. இது நானே வீடியோ எடுக்கிறதுனால என்னால் இதை சரியாக எடுக்க முடியல, பார்த்துக்குங்க. ஹோல்ஸ் போட்டாச்சு, ஹீட் பண்ணி தான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்மளோட புறாவை குண்டில் நம்ம லாஃப்ட்டில் எப்படி செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஹோல்ஸ் போட்டதுக்கு 2 ஹூக்கு மாதிரி
வளைச்சி விட்டாச்சு. வளைச்சி விட்டு அந்த பாட்டமோட கொஞ்சம் கப்பு ஹைட்டில் இருக்கணும்னால அது இதுக்காக தான். இதை பார்த்தீங்களா, இதை தண்ணி இறங்குனா கொஞ்சம் கீழே வரும் அதுக்காக. ஸோ இது ஒரு வெயிட் தாங்கிறதுக்காக கீழே 2 சென்ட்ரிங் கம்பி அழகாக அப்படி வச்சு உள்ளுக்க டேக் போட்டு கட்டியாச்சு கம்பியை. ஸோ நீங்கள் எவ்வளோ தண்ணி மகர ஊற்றினாலும் இது வெயிட்டு தாங்கும் உங்களுக்கு. ஒன்ஸு ஊற்றிட்டிங்களா ரைட்டு. இது மாதிரி ஒரு பழைய டப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து இப்படியும் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் செய்யலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல பயனுள்ள டிப்ஸ் எல்லாம் வரும் பார்த்துக்குங்க. அடுத்தடுத்து நம்ம லாஃப்டோட அப்டேட்டும் வரும். இப்போதைக்கு எதுவும் சேல்ஸுக்கு இல்லை, ப்ரீடாக நான் தர்றேன். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.